எல்லாரும் உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பு, இந்த அழகான ஒரு வாய்ப்பு. நான் இப்போதான் என்னோட தீனி தாலீம் ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்போ போயிட்டு இருக்கேன், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். நானும் தீன் கத்துட்டு இருக்கேன். நானும் ஹிப்ஸ் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். நினைச்சேன் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ போய் கத்துக்க முடியுமா குரான்? ஏன் கத்துக்க முடியாது? ரசூல் பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்மி, கரெக்டா? படிக்க தெரியாதவங்க, எழுத தெரியாதவங்க. 40 வருஷத்துக்கு அப்புறம் தானே குரானே கீழே வந்தது. சோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனசுல அதை கொடுத்தாங்க. சோ நம்ம கூட முயற்சி செய்யலாம். அந்த ப்ராசஸ்ல கத்துக்காம செத்து போனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு ஹாஃபிஸா தான் கேட்பாங்க கபர்ல இருந்து. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த டைம், இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் இங்க வெயில்ல சூடா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச்சு கேட்கறதுக்கு இந்த மദ്രസக்காக இந்த பர்தா போட்டுட்டு நகாப் போட்டுட்டு கஷ்டத்தோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதே டைம்ல அதே நேரத்துல எவ்வளவு பேரு நான் முஸ்லிம்ஸ் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத் தானே. எவ்வளவு பேரு நம்ம முஸ்லிம்ஸே எடுத்துக்கோங்க இந்த உலகத்துல இந்த டைம், எக்ஸாக்ட் டைம்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ரைட் நோ நமக்கு தெரியாதுல்ல. எந்த குணால இருப்பாங்க நான் இந்த மாதிரி, கரெக்ட்? ஆனா நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. சுபான் அல்லாஹ். நீங்க எவ்வளவு கொடுத்த வச்சவங்க எல்லாரும். சுபான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த கொடுத்தது உயிரோட அர்த்தம் எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுட்டு வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஒரே ரிக்வெஸ்ட் நான் பண்ணுவேன் என் சைட்ல இருந்து. நீங்க எல்லாரும் உங்க பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தா அவங்க மதத் சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இல்ல அவங்க ரொம்ப தூரமா இருக்காங்க, அவங்க கீழே பார்க்காதீங்க. கொஞ்சம் அன்பு கொடுங்க. நீங்க நமாஸ்க்கு போறீங்களா, மஸ்ஜிதுக்கு போறீங்க, மദ്രസக்கு போறீங்க, ஒரு நாள் வா, வந்து பாரு எப்படி இருக்கும். அவங்க கொஞ்சம் ஹெல்ப் செய்ய பாருங்க. அந்த கொடுக்கறத கொஞ்சம் அன்பு இங்கேயும் எடுத்துட்டு போலாம். அவர் வரலையோ அவருக்காக துவா செய்யுங்க. அவர் பத்தி தப்பா பேசாதீங்க. ஏன்னா நான் யார் நாளைக்கு மாறலாம் நமக்கு தெரியாதுல்ல. நான் எப்படி மாறிட்டேன்? We go to a restaurant, halal food இருக்காதான் நம்ம அங்க போய் சாப்பிடுறோம், கரெக்டா? ஆனா அதே ஹலால் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்து என்ன பண்றோம்? கீபத் பண்றோம். அது ஹராம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, ஒருத்தர் பின்னாடி பேசிட்டு இருக்கு, பேசினா அது கீபத், அது ஹராம். சோ ஹலால் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு நம்ம ஹராம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறது நிறைய பேர் யோசிச்சுக்கலாம், 40 வருஷம் இந்த பொண்ணு என்ன ஆட்டம் ஆடிட்டு வந்து எனக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அல்லாஹ் எனக்கு இங்க நிக்க வச்சுட்டாங்க உங்களை எல்லார்கிட்ட பேசுறதுக்கு. அதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஹிக்மா இருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட. அது என்ன எனக்கு தெரியாது. சோ நீங்க எல்லாரும் முஸ்லிம்ஸ் ஒரு அம்பாசிடர்ஸா இருக்கீங்கல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ரசூலா இருக்கீங்கல்ல. உங்களுக்கு என்ன டியூட்டி வருது? First, as Muslims, என்ன டியூட்டிஸ் அபார்ட் ஃப்ரம் ஆல் த ஃபர்த்? நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கேரக்டர், அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி பேசினாங்க, அதெல்லாம் நமக்கு கிட்ட இருக்காரா? என்கிட்ட கூட இல்லை. நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கும் எவ்வளவு கோபம் வரும் சில விஷயத்துல, எவ்வளவு கோபம் வருது. சோ நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், the best human being to walk earth அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்கல்ல. ஆனா நம்ம அவங்களோட உம்மத் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அவங்க நடந்த மாதிரி நம்ம நடக்கணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை போய் ஒரு கரெக்டா இருக்கும். ரொம்ப கம்மியான நாட்கள் இருக்கு நமக்கு ரம்ஜான் வருது. சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு ரஹ்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ரம்ஜான் நமக்கு வரப்போகுது. அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அது நம்ம கையில இருக்கு. அல்லாஹ் கொடுக்கறது அந்த வைப்புக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அது நம்ம கையில இருக்கு. ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் ஜென்ஸ் கிட்ட,
all the gents, my dear brothers, my fathers, I have one request to all the kids also. ரம்ஜான்ல அதிகமா சரி நீங்களும் வேலைக்கு போறீங்க, ஆனா லேடிஸும் வீட்டுல நாம்போட இருக்காங்க. எவ்வளவு சமைக்கிறதுக்கு சொல்றது, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா அந்த லேடியோடவும் நாம்பு இருக்குல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்களும் பொங்க ரம்ஜான்ல அவங்களுக்கு ஹெல்ப் செய்யுங்க. வீட்டுல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு லேடிக்கு. அவங்க நாம் வச்சுட்டு எடுத்து முன்னாடி நின்றுட்டு சமைச்சிட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்காக. கொஞ்சம் மனசு வைங்க. வெளியில இருந்து கூட வாங்கலாம்ல ரம்ஜான் மாசத்துல. அதே நீங்க கடையில வாங்கும் போது அவங்களுக்கும் பிசினஸ் கிடைக்கும்ல, விற்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் பிசினஸ் கிடைக்கும், லேடிஸ்க்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க ஜமாத்க்கு நமாஸ்க்கு போயிடுவீங்க, ஆனா அந்த லேடிஸ்க்கு வீட்டுல அந்த பாத்திரத்தை இன்னும் அதை எல்லாரும் வேலை இருக்கும், அவங்களுக்கும் நமாஸ் படிக்கணும். உங்களுக்கு மட்டும் இருக்குன்னு கிடையாதுல்ல, அவங்களுக்கும் படிக்கணும். சோ அவங்க பத்தி கொஞ்சம் யோசிச்சுங்க. ஒரு சின்ன எனக்கு சைட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட். நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு முஸ்லிம் பெண் அப்படி வாழக்கூடாது. ஆனா இந்த மதரசால என்னென்ன சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, உங்க குரான்ல ஹதீஸ்ல என்னென்ன சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு முஸ்லிம் பெண் அந்த மாதிரி வாழணும். மத்தவங்கள நம்ம பார்க்க கூடாது, நமக்கு நம்ம அல்லாஹ்க்கு தான் கண்ணு முன்னாடி வச்சுட்டு வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட மெசேஜ் தான் நமக்கு ஜன்னத். Correct? Alhamdulillah. Did I answer your question?